பிரிஞ்சு வாங்கி தட்டா என்ன லுக்கு மேன். ஜாலியா பாட்டு போட்டு ஜாலியா வைப் போட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆல்வே கழுத்துல போடுவாங்க பிரியாணியே சொன்னது பிறகு உனக்கு கலாச்சி நெஞ்சிலே இருக்க அளவு பசிக்குது. நானாவது பரவாயில்ல ஓரளவுக்கு மங்களகரமா இருக்கு. நீ தானே சொன்ன ப்ரோ அவங்க செம்ம வெயிட் ஃபேமிலி திருவிழா. ஆமா வெயிட் இன்னும் செங்கல்பட்டுலாம் தாண்டி சிவபெருமான்லாம் தாண்டினா நீ மட்டும் ஆயிடுவா. ஒரு பெட்ஷீட்டுக்கும் ஜம்காலமும் வித்தியாசம் தெரியாது இதுல. முடியாது பண்ண வெஜ்ஜிலலாம் இவ்வளவுதான் புரட்ட முடியும். நான்வெஜ்லாம் பயங்கரமா புரட்டி சாப்பிடலாம். நான் போய் ஒரு மாடு ஓட்டாரு இந்த மாதிரி நான் ஒன்னு ஓட்டிட்டு இருக்கேன். பிரிஞ்சு வாங்கி தட்டா என்ன லுக்கு மேன். என்ஜாய் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துன்னு வருவேன்னு பார்த்தா பாண்டிச்சேரி போவோம் மாசம் வருவேன்னு பார்த்தா எப்படி வந்திருக்க. இதுதான் ஜாலியா இருக்கும் தெரியுமா? ஜாலியா இருக்கா? ஆமா என்னன்னு கேளு. இந்த மாதிரி ஒரு தலைக்காணி ஒரு பெட்ஷீட் அப்படி எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோ ஜம்மன் போய் பாண்டிச்சேரி வந்துடும். எப்படி தானே ப்ரோ உண்மை உண்மைமா. உனக்கு என்ன தெரியுமா ஜாலியா பாட்டு போட்டு ஜாலியா வைப் போட்டு வரணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் 5 நிமிஷம் தான். இந்த மாதிரி படுத்து தூங்கினா நிம்மதியா இருக்கும். போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. இந்த மாதிரி யாருன்னா வேணா இந்த மாதிரி வீட்லயே இருக்க வேண்டியது தானே. வேற என்ன பண்றது? என்ன சாவடிக்கிறான் வாமாடு. ஜம்காலம் போட்டு ஜம்காலம் தூங்கு. இது ஜம்காலமா? இது பெட்ஷீட். இது பேரு ஜம்காலமா? ஒரு பெட்ஷீட்டுக்கும் ஜம்காலமும் வித்தியாசம் தெரியாது உனக்குல. சால்வை எடுத்துனுவான்னு சொன்னா இதை எடுத்து வந்துக்கிறான். வீட்டுல போடுற பெட்ஷீட் எடுத்துன்னு வந்துருக்கான். சால்வைய கழுத்துல போடுவாங்க. சால்வைனா கழுத்துல தான் போடுவாங்க. தப்பு தண்டம். சால்வை பெரிய ஆளுங்க எல்லாம் கழுத்துல போடுவாங்க. அதான் சால்வை. நீ பெரிய ஆளுன்னு யார் சாமி அதனால எத்தனை இல்லையா? நீ பெரிய ஆளுயே சொன்னது நான் பெரிய ஆள் தான் இது தெரியும். நீ அவனுக்கு கலாய்க்கிறானு இல்லையோ சஞ்சய் கலாய்ச்சி விட்டுருவான். சரி எனக்கு பசிக்குது. அதோட பரவாயில்ல நேத்து நைட்டு தெரியாம அதோட பரவாயில்ல நேத்து நைட்டு மக்களே நாங்க கேசியில சாப்பிட்டோம். நல்லா மொக்குன்னு மொக்கி நேத்துன்னு பார்த்து எக்ஸ்ட்ராவா தந்துட்டான் போல. சாப்பிடவும் இல்ல. ரெட்டு ஜீனமோ நெஞ்சிலே இருக்கு. ஆனாலும் பசிக்குது. அதான் நெஞ்சிலே இருந்தா அதை சாப்பிட்டு உள்ள தள்ளணும். அதுக்காக நம்மளுக்கு இப்ப சோறு வேணும். கொஞ்ச தூரம் போன உடனே நிறுத்திடுவோம். ஏன்னா பின்ன பசிக்கும்ல. பண்ணி மாதிரி எடுத்து போறோம். நானாவது பரவாயில்ல ஓரளவுக்கு மங்களகரமா இருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஒரு ப்ரமோஷனுக்கு போறோமே நல்லா போவோமே போற இடத்துல கொஞ்சம் டீசெண்டா இருப்போமே. தெய்வமே ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க கந்த கொடூரமா இருக்காங்க ப்ரோ. நீங்க ஒரு 5 நிமிஷம் தான் நீ இப்ப தெளிவா இருப்ப. இன்னொரு செங்கல்பட்டுலாம் தாண்டி சிவபெருமான்லாம் தாண்டினா நீயும் மட்டும் ஆயிடுவோம். வண்டி இருக்கிட்ட மணி என்ன 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. இவர்தான் ப்ரோ. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ஆல்ரெடி ஆல்ரெடி எங்க 2 பேர் தான் திட்டுவாங்க. இப்ப 3ஆவதா ஒரு ஆளு என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஓ மை காட் டிராஃபிக்கே இருக்காது. 7 மணிக்கு சீக்கிரமா வந்துட்டோம் அதெல்லாம் சொன்னீங்க. இப்ப இவ்வளவு மரண டிராஃபிக்கா இருக்கு. இல்ல நீ வரன்னு நாங்க சொல்லல. வச்சுப்போ நீ தானே சொன்ன ப்ரோ அவங்க செம்ம வெயிட் ப்ரோ ஃபேமிலி திருவிழா. ஆமா வெயிட். நான் ஒரு 52 kg. எங்க அப்பா ஒரு 20 kg. எங்க அப்பா 20 kg. சாரி பசி தாங்க முடியல அபிக்கு. அதனால சாப்பிட வந்திருக்கோம். என்ன நான் vlogல வரக்கூடாதுன்ற முடியாது. 2 கிலோமீட்டர் சொல்லியே எனக்கு பசி வந்துச்சு. அதனால இப்ப நாங்க சாப்பிட போறோம். எனக்கு செமையா பசிக்குது. ஆக்சுவலாக என்னன்னா நம்மளுக்கு பெரிய ஹோட்டல் போகிறத விட நம்மளுக்கு இந்த கையேந்தி பவன் மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் பாரு. வீட்லேயே சாப்பிட்ற மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே மோஸ்ட்டாகவே நான் இந்த மாதிரி இடத்துக்கு போய் இந்த மாதிரி ஜாலியாக சாப்பிட்டுன்னு இருப்பேன். நீங்கள் யாருன்னா அந்த மாதிரி இருக்கீங்களா? ஜம்முன்னு ஜாலியாக கையேந்தி பவனில் சாப்பிட்ற மாதிரி? நானும் தான்ப்பா. எப்படி சாப்பிட்ன்னு இருக்கானுங்க பாரு பக்கன்ட்டு.
எனக்கு உனக்கு கையேந்தி பவனில் சாப்பிட பிடிக்குமா உனக்கு பெரிய ஹோட்டலில் சாப்பிட பிடிக்குமா? எனக்கு சாப்பிட்ற ஹோட்டலில் சாப்பிட்றதாலே பிடிக்கும். ஆள் தெரியல போட்டுருக்கு. 2-3 தொட்டு கேட்குறாங்கல்ல, அப்பெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து பெரிய ஹோட்டலை விட எனக்கு கையேந்தி பவனில் சாப்பிட்றதா ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். ஐயோ அப்பா செம்மையா இருக்கும், அப்படியே பயங்கரமா இருக்கும். அதுவும் இங்க வந்து அந்த இதெல்லாம் இல்லைல்ல, கலக்கிலாம் இல்லைல்ல, அதெல்லாம் இருந்தா இன்னும் செம்மையா இருக்கும்ல. கலக்கி சாப்பிட்டு கலக்கி விட்டுச்சு நடுவில் நிறுத்துவேன். யாரு கேளு, அதான் சொல்லிட்டு நான் காலைல வரும்போது அதுவே ஒரு மாதிரி கலக்கிருந்துச்சு. இப்ப நல்லா ஒரு தூக்கத்தை போட்டோடனே அதுவே வந்து இறங்கிடுச்சு. இப்ப எனக்கு வேற செம்ம அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, எங்கன்னா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம அர்ஜென்ட்டா எப்படி பாத்ரூம் வரும், நம்ம தான் பாத்ரூம் போகணும். சரி மூடிட்டு வா பாசி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஆஹா செம்ம டேஸ்ட். உனக்கு எப்படி இருக்கு பூரி? பூரி வேற மாதிரி. வேற மாதிரியா? ஒரு ஆஃப் பாயில் சாப்பிட போறேன். நம்ம பேசும்போது தான் டிங்கு ஆறு அடிப்பானுங்க வேற. வெஜ்ஜிலலாம் இவ்வளோ தான் புரட்ட முடியும், நான்வெஜ்லாம் பயங்கரமாக புரட்டி சாப்பிடலாம். அதுவும் எனக்கு மீன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். கேமரா எனக்கு மீன் குழம்பே பிடிக்காது. மீனே பிடிக்காது. உனக்கு எங்கடா அருமை தெரியும். பார்த்து நடுவில் நிற்க வைக்காம இருந்தா சரி தான். ஒழுங்கா சாப்பிட்டு புரட்டி அடிச்ச கொண்டுருவோம் உன்னை. அப்புறம் ஒரு மாடு ஓட்டுறாரு, அந்த மாதிரி நான் ஒன்று ஓட்டிட்டு இருக்கேன். அப்படி இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ஊர்லலாம் எங்கேயா மெடிக்கல் ஷாப் இருக்கான்னு நிறுத்தி பார்க்கணும். முதல்ல ஒன்று அப்பப்போ ஒன்று வச்சுன்னு சுத்த முடியல, 2 பேம்பர்ஸ் வாங்கிட்டு விட்டு விட்டுனா அமைதியாயிடுவேல. அதான் உனக்கு இருக்க கொழுப்பு இருக்கு. நம்ம எல்லா ஜாலியும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பானுங்க, அவனுக்கு டிராவல். ஆமா, அவனுக்கு வாங்கி கொடுத்தணும். என்ன மாதிரி என்ன மாதிரி பீப்புள் தான் நிறைய பேர் இருப்பானுங்க. கரெக்டா செம்மையா இருக்கு. வீடியோலே ஒரு மாதிரி குச்சி அப்படி இருந்துச்சு. இப்ப அந்த குச்சிலாம் போயிடுச்சு. பாட்டு பேசினேன், எவ்வளவு பேர் இருக்கானு அங்க காட்டாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. காட்டு சும்மா உனக்கே ஒரு கூச்சி ஆகும். கூச்சாவது. ஓகே டன் பாய். நான் சாப்பிடணும் பூரி. சும்மா நீ பேசுறதே தின்னு முடியாது. டடா. சொல்லு. நான் உனக்கு இந்த மாதிரி பாப்பாவே இருந்துடலாம் போல. எல்லாரும் வந்து ஊட்டுறாங்க, எனக்கே ஒரே ஆசையா இருக்கு. என்ன சொல்ற? இல்ல ஆமா, இதெல்லாம் நீ எடுத்து கூட சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் உனக்கு ஊட்டி விடுறாங்க, நீ மட்டும் நல்லா சமத்தா சாப்பிட்டு இருக்க. நானும் பேசாம பாப்பாக்கே போயிடவா? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நீ ஏதோ ஒன்று பண்ண, எனக்கு இதெல்லாம் இப்ப எல்லாத்தையும் சாப்பிடணும் போல இருக்கு பாயப்பா. கொஞ்ச நேரம் பிளேட்டிங் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணேன். இரு, அது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து அது நமக்கு சும்மா எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி தான் காட்டணும். அதுக்கப்புறம் அப்படி ஏமாத்துவியா? சிக்கு சாப்பிடுப்பா. நல்லாக்கா நல்லாக்காப்பா. நிலா போனா அப்படிதான் விட்டுருவாங்க. ஐடென்டிட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. எங்க பாண்டிச்சேரி இஸ் நாட் ஒன்லி ஃபார் லிக்கர். ஏய், நான் இங்க பேசின்னு இருக்கேன்டா, நீ அங்க பேசின்னு இருக்க. ஆமா, பாண்டிச்சேரி இஸ் நாட் ஒன்லி ஃபார் லிக்கர் அப்படினா என்னது? நான் வேற ஏதோ பேசின்னு இருக்கேன். நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? இப்போ நம்ம வந்து அன்னங்கல்ல சாப்பிட போறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் பேச போறேன். இப்போ நான் கட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி பர்கர் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு நானும் இவனும் சாப்பிட வைப்போம். இவனும் எப்படி இருக்கு? எப்படியோ முடிச்சாச்சு. மூக்குல தான் ஏறுதா? அப்படின்ற என் மூக்குல ஏறிச்சுன்னா அதான் நல்லா இருக்கா? ஓகே, எப்படியோ பாண்டிச்சேரி வந்து 2 வீடியோ முடிச்சாச்சு. அழகாவே இல்ல, நீ எப்பவுமே அழகா இருக்க மாட்டேன் எப்படி வச்சாலும். சரி ஓகே, எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அவ்வளோதான். எங்க அண்ணன் கடைக்கு வந்து நாங்க சாப்பிட்டோம், செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம். இல்லை யோசிக்கிறோம், நீ என்ன நினைக்கிறேன்? அவ்வளோதான் வச்சுக்கலாம். ஓகேவா? எப்படியோ பிளான் பண்ணி 2 மைக்கும் நீ தான் வச்சுருக்க. ஏன் இந்த மாதிரி மூக்கு பொடப்பா இருந்தா இந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு வரோம் உனக்கு. ஸோ நாங்கள் இந்த vlog-ஐ முடித்துக் கொள்ளும் நேரம் வந்து விட்டது. நல்லா சாப்பிட்டியா? செம்மையா சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே அப்படியே இருக்கு. செம்மையா சாப்பிட்டேன்னு சும்மா சொல்றேன். செம்மையா சாப்பிட்டேன். நீங்களும் வந்து என்ன ஊர் இது? மதகடிப்பட். பாண்டிச்சேரி மதகடிப்பட் வந்தீங்கன்னா டிங் கடையை விசிட் பண்ணாம போகாதீங்க. சரி, மதகடி ஓனர் பக்கத்துல உட்காந்து
ஓனர் காட்டு. ஓனர் வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு சொல்லு என்னோட நீயே சொல்லு. மதகப்பட்டி. மதகப்பட்டி. அந்த பொட்டி இந்த பொட்டி மதகடிப்பட்டி ஏதோ ஒன்று சொல்லு. மதகடிப்பட்டி. மதகடிப்பட். மதிகடிப்பட். மதகடிப்பட்னா என்ன சொல்லு. அவங்களே போர் வச்சுட்டு போயிடுவாங்க. மதகடிப்பட்னா அது அந்த ஊரோட மதம். மதம் பத்தி பேசுறாங்க. மதம் இல்ல, அதனால மதுனா என்னது, சரக்கு தேவை. மதுக்கு வந்து அடிமையா இருந்த ஊரா அது, மதுகடிப்பட் அப்படின்ட்டு நான் ஒரு வாட்டி சின்ன வயசுல ஒரு வீடியோல பார்த்தேன். அதனால இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸ். பை. இப்போ உண்மையிலே நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன்ல. ஆமா ரெஃபர் பண்ண, அது எனக்கு தெரியும். அதே எப்படியோட ஒரு வாட்டி நான் ஊரை 1008 வாட்டி இந்த ஊருக்கு வந்திருப்பான், இவங்க கூட வந்திருப்பான், அப்பெல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டான். அப்ப தெரியாது அவனுக்கு. இதுவே சும்மா ஃப்ளூக்ல தான் விடுறான். முன்னாடி எப்படி லைட்டா கெத்து காட்ட முடியும், கெத்து காட்ட அப்படியே போய் ஒரு பீச் போடுறான். ஏய் அவனுக்கு மட்டும் போடாதடா சஞ்சய், எனக்கும் கொஞ்சம் போடா, ரொம்ப பண்ற. எனக்கு பீஜம் அவன் போடுவான், உனக்கு நீயே போட்டு பின்னாடி பிஜிஎம் தான் வரும். இதோட இந்த vlog முடித்துக் கொள்வோம். இதோட இன்னொரு ஃப்ரைடே, அடுத்த ஃப்ரைடே உங்களை சந்திப்போம். பை.